நான் உங்களுக்கு இந்த காயல்பட்டினத்துல 7 நாள் வசிச்சிருந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் கற்று தரேன். இந்த மாதிரி நீங்க காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்னென்ன செய்யணுமோ அதை நான் கற்று தரேன். வாங்க, என் கூடவே வாங்க, பார்த்து வாங்க. இந்த மாதிரி அடர்ந்த காட்டுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஃப்டியான இதை கிடைக்கிறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுலலாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூங்கில் மரம் இதை காட்டுங்க. எப்படி இந்த மூங்கில் மரம் இது நல்லா காஞ்சி அடர்ந்து போய் இருந்துச்சுன்னா இதுல நம்ம நிறைய இது எடுக்கலாம். பாருங்க அப்படின்னு. இதோ இப்போ நம்ம காயல் அலாஸ்கா தீவுல இருக்கிறோம். இங்க நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் பாருங்க. இப்போ நம்ம மேற்கு நோக்கி தான் போகணும். இப்போ சூரியன் மறைந்து இருக்கிறதுனால நம்ம மேற்கு எதுன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கும் நான் ஒரு வழி வச்சிருக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வாங்க. இந்த கம்பை இப்படி வச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது இது எந்த பக்கமா மறையுதோ அதான் மேற்கு. நம்ம இப்போ நேரா மேற்கு நோக்கி தான் போறோம். இப்ப பாத்தீங்க நம்ம போற திசை இதான். நேரா போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க நம்ம கூடவே. எவ்வளவு நம்ம முன்னேறி போறோமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம இங்கே தப்பிச்சு போயிடலாம். எனக்கு என் வீட்டுக்கிட்ட சீக்கிரமா போகணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. இதோ இங்க வாங்க வாங்க வாங்க, இங்க வாங்க. இதோ இங்க பாத்தீங்களா இந்த முட்களை எல்லாம் எவ்வளவு தளர்ந்து இருக்கு பாத்தீங்களா. இது நமக்கு ராத்திரி நேரங்கள்ல இங்க இருக்கிற அனிமியா போன்ற குளிர் ஜனங்கள்ல நம்ம பாதுகாக்கிறதுக்கு இதை பாருங்க எவ்வளவு தளர்ந்து போய் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நமக்கு எரிக்கிறதுக்கு உதவும். இதோட தோலை நம்ம தனியா சீவனோம்னா நமக்கு கண்டிப்பா இது கிடைக்கும். கட் பண்ணி இந்த புற்கள் எல்லாம் நம்ம இப்போ சீக்கிரம் தளர வச்சு இதை நம்ம எரிச்சு நமக்கு கொஞ்சம் கதகதப்பை மூட்டிக்கிட்டோம்னா நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க, இப்போ நம்ம இதை கதகதப்ப ஆரம்பிக்கிறோம். நான் இப்போ நெருப்பை உண்டாக்கிட்டு இருக்கிறேன். இந்த நெருப்பு நமக்கு ராத்திரி நேரங்கள்ல நல்ல கதகதப்பாளிக்கும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இப்போ மணி எப்படியும் 6 மணியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் அஸ்தமம் ஆயிரும். அஸ்தமனம் ஆயிட்டா நம்மளால வெளியே எங்கேயும் செல்ல முடியாது. நான் இப்போ எனக்கு இந்த மாதிரி தங்கும் இடத்தை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுல தான் தங்க போறோம். இப்போ நம்ம உணவு சேகரிக்க பல இடங்கள்ல போய் தேடி பார்ப்போம். பாத்தீங்களா, இது ரொம்ப ஆபத்தான முட்கள். இந்த முட்களெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. இதைதான் முன்னோர்கள் கரடியை விரட்டவும் யானைகளை தாக்கவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த முள் நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்க போகுது. இந்த முள்ளு கையில குத்திச்சுன்னா நம்ம கை காலில் பல ஆபத்துகள் ஏற்பட்டு அது பலவிதமான இதை ஏற்படுத்தி சேதங்களை உண்டாக்கும். அதனால நம்ம இந்த முள்ளை ஜாகிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். இதை நான் இப்போ எடுத்துட்டு போய் எனக்கு ஏதாவது வேட்டைக்கு தயார் பண்ண போறேன். இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க, இங்க பாருங்க இங்க பாருங்க. இதோ இப்ப நீங்க பாக்குறீங்களே இது கரடியோட சாணம். இது ரொம்ப சூடா இருக்கு. அப்படின்னா கரடி இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கணும். அது மிக 10 கிலோமீட்டருக்கும் குறைவா தான் இருக்கணும். வாங்க நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம். வாங்க, அப்போ நமக்கு கண்டிப்பா இங்க உணவு இருக்கு. ஓடியாங்க. பாருங்க, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பைன் மரம். இதுல இருந்து நமக்கு நிறைய பண்டங்கள் கிடைக்கலாம். இதோ மேல பாருங்க ஒரு இலை தெரியுது. அது உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நான் அதை அடிக்க எடுக்க போறேன். பாருங்க, நமக்கு எதுவும் நல்ல பெரிய வெயிட்டான கல் எதுவும் கிடைக்குதா பாருங்க. அடிக்க போறேன். பாருங்க, இங்க பாருங்க, இதான் பைன் மரத்தோட பண்டம். நம்ம இந்த காட்டுல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியனும் மறைய தொடங்கிரும். குளிரும் இன்னும் சீக்கிரமாவே நெருங்கிரும். இப்போ கிளைமேட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பம் அதிகமா இருக்கு. ஆனா இப்போ மணி 6. உங்களால நம்ப முடியாது. இந்த காற்று பிரசேதத்துல எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நம்ம அதனால தங்கும் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு அங்க நமக்கு கொஞ்சம் கதகதப்பை ஊட்டிக்கிட்டு அங்கேயே தங்கிட்டு மறுநாள் காலையில நம்ம கடல்ல நோக்கி சென்றுட்டே இருக்க வேண்டியதான். சரியா, நம்ம தங்கும் இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க. நமக்கு நிறைய இது கிடைக்கலாம்.
சாப்பிட்டோமா நமக்கு வயிறு கொஞ்சம் நிறையும். இருந்தாலும் இது ராத்திரி சாப்பாடு ரொம்ப கம்மி தான். நாளைக்கு நமக்கு கண்டிப்பா நிறைய கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இது எனக்கு இப்போ ராத்திரி பசிய ரொம்பவே நீக்கிருச்சு. எனக்கு வயிறு ரொம்ப நிறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் மறைஞ்சிடும், நாம தூங்கிடலாம். களைப்பா இருக்கு. நான் இப்போ படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மீண்டும் என் பயணத்தை நான் தொடங்க போறேன். சரியா? இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி 6:50 ஆயிடுச்சு. நான் 3 மணி நேரம் தூங்கியிருக்கேன். இப்போ எனக்கு தூங்கினதுக்கப்புறம் ரொம்பவே உற்சாகமாக இருக்கு. இருந்தாலும் நான் என் பயணத்தை தொடங்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ஆனால் நான் எப்படியும் மேற்கு நோக்கி இப்போ போய் கடலை சேரி நான் எப்படியும் ஹெலிகாப்டர் கண்டுபிடிச்சேன். நம்ம கடல் சார்ந்த பகுதியை தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம கரெக்டாக தான் போகிறோன்னு அர்த்தம். வாங்க பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். வாங்க. முட்கள் பாருங்க நம்ம காலில் குத்தி ரொம்பவே பாடாப்படுத்துது. இது காலில் ரொம்ப பெரிய கிழிச்செல்லாம் கிழிச்சு என்னால் நடக்க முடியாமல் போச்சு. இருந்தாலும் நம்ம பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்போம். வாங்க, இன்னும் பல மைல் கிலோமீட்டருக்கு போனாலே போதும், நம்ம கடலை கடந்துடலாம். ஏன்னா எனக்கு இந்த ஓசை கேட்டுகிட்டே இருக்கு. வாங்க இப்படி வாங்க. இந்த கடலோட ஓசை கேட்குது. நாம இன்னும் பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கடலை நெருங்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். வாங்க, நம்ம கடலை நெருங்கிட்டா சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். இந்த கடலோட அலை கேட்டுக்கிட்டே இருக்கு, அலை சத்தம் கேக்குது. அப்போ நம்ம கடலை சேர்ந்து போயிட்டு தான் இருக்கோம். வாங்க, எனக்கு அந்த கடல் தெரியுது. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஓடியாங்க. பாருங்க, நம்ம கடலை நெருங்கிட்டோம். வாங்க. நம்ம இப்படியே நடந்தோம்னா ஆட்கள் இருக்கும் பகுதியை நாம கடந்துடலாம். அப்படி நம்ம கடந்துட்டோம்னா ஜெயிச்சுட்டோம்னு அர்த்தம். எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹெலிகாப்டர் வந்து என்னை காப்பாத்திரும். நம்ம அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு சிக்னல் பயணம் கொடுத்தா கண்டிப்பா ஹெலிகாப்டர் சீக்கிரமே வந்துடும். வாங்க பயணத்தை சொல்லலாம். ஓ, அது உங்களுக்கு கேக்குதா?